லண்டனைச் சேர்ந்த அண்ணா ஒருத்தர் சாவகச்சேரியில் தன்னுடைய காணிக்குள்ள வீடு கட்டியிருக்கிறார். இந்த வீடு கட்டுற பொறுப்பை அவர் தன்னுடைய தம்பிகிட்ட, அதாவது சாவச்சேரியில் வாழ்ந்து வந்த தன்னுடைய தம்பிகிட்ட தான் கொடுத்துருக்கிறார். முழு காசையும் அவர் தம்பிக்கு அனுப்பியிருக்கிறார், வீடு கட்டுறதுக்கான காசு முழுக்களையும். ஆகவே கட்டுமான பணிகளை தம்பியார் அங்கே செய்து கொண்டு இருந்திருக்கிறார். வீடு கட்டி முடியும் வரைக்கும் லண்டனில் இருந்து அண்ணன் சாவகச்சேரிக்கு ஒரு தரம் கூட வரையலை. கட்டி முடிஞ்சதுக்கு பிறகு அதை பார்க்குறதுக்கு அவலா விருவம் இருந்திருக்கிறார். கட்டுமான பணிகள் நிறைவடைகிறது. லண்டனில் இருந்து அண்ணன் வெளிக்கிறார், கொழும்பில் இறங்குறார். தம்பிக்கு கோல் எடுக்கிறார், ஆன்சர் இல்லை. சரி, என்னதான் நடக்குதுன்னு வீட்டை போய் பார்ப்போம்ட்டு சாவச்சேரிக்கு வரார். சாவச்சேரிக்கு அவற்றை காணி இருந்த இடத்துல போய் வீட்டை பார்த்தா அவற்றை காணிக்குள்ள வீட்டை காணல. வீடு காணாமல் போயிருந்தது. என்ன நடந்தது? இந்த அண்ணனுக்கு தம்பி என்ன துரோகம் செய்தார்? மேலதிக விவரங்களை பார்க்கலாம். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சாவகச்சேரி பகுதியிலே ஒரு அண்ணன் தம்பி இருந்திருக்கிறார்கள். அவர்களில் அண்ணன் லண்டனிலே வாழ்ந்து வந்திருக்கின்றார். அவர் அங்கு நிரந்தரமாக வசித்து வருகிறார். தம்பி சாவகச்சேரியில் அவர்களுக்கு பரம்பரையாக இருந்து வருகின்ற வீட்டிலே வசித்து வந்திருக்கிறார்கள். இருவருக்கும் தந்தை வழி முதுச சொத்தாக ஒரு காணி துண்டு இருந்திருக்கின்றது. தாய் தந்தையர்கள் இறந்ததற்கு பிற்பாடு அந்த காணி துண்டை இருவரும் சரிசமமாக பிரித்து எடுத்து இருக்கிறார்கள். 2 காணி துண்டுகளும் அருகருகே தான் இருந்திருக்கிறது. தங்களுடைய பெயர்களிலே அந்த காணி துண்டுகளை எழுதி எடுத்துக்கொள்கிறார்கள். தன்னுடைய காணி துண்டில் ஆடம்பரமான வீடொன்றை கட்டுவதற்கு இந்த லண்டன் அண்ணா திட்டமிடுகின்றார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் தான் அவர் இறுதியாக இலங்கைக்கு வந்திருந்தார். அப்படி வந்தபோது வீடு கட்டுகின்ற திட்டத்தை சாவகச்சேரியிலே இருக்கின்ற தன்னுடைய தம்பியிடம் கூறி அந்த வீட்டை கட்டுகின்ற பொறுப்பையும் அவரிடமே கொடுத்து பணம் அனுப்புவதாக சொல்லி அவர் லண்டனுக்கு மீண்டும் திரும்புகின்றார். இதற்கு பிறகு கடந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் வீடு தொடர்பான திட்ட வரைபடம் லண்டனில் இருக்கின்ற அண்ணனுக்கு அனுப்பப்படுகிறது. அதில் சில மாற்றங்கள் அவருக்கு இருந்திருக்கிறது. அந்த மாற்றங்கள் அனைத்தும் செய்யப்பட்டு இறுதியில் இந்த கட்டடம் கட்டுகின்ற திட்டம் உருவாக ஆரம்பிக்கின்றது. கட்டடம் கட்டப்பட ஆரம்பிக்கிறது. பகுதி பகுதியாக லண்டனில் இருக்கின்ற அண்ணன் இங்கிருக்கின்ற தம்பிக்கு கட்டடம் கட்டுவதற்காக, வீடு கட்டுவதற்காக பணத்தை அனுப்புகின்றார். கட்டட வேலைகள் தம்பியால் முதற்கட்டமாக பார்க்கப்பட்டு முன்னெடுக்கப்படுகிறது. அங்கே இடம்பெறுகின்ற கட்டுமான பணிகளுக்கான புகைப்படங்கள், வீடியோக்கள் அனைத்துமே லண்டனில் இருக்கின்ற அண்ணனுக்கு அனுப்பப்படுகிறது. தம்பி அவற்றை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆகவே தன்னுடைய எண்ணப்படி வீடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கட்டப்படுவதாக எண்ணி லண்டனில் இருக்கின்ற அண்ணன் மகிழ்ச்சியோடு அங்கே வாழ்ந்து வந்திருக்கின்றார். அதேவேளை இந்த வீட்டிற்கு பதிக்கக்கூடிய டைல்ஸ் வேலைகள் மற்றும் ஃபிட்டிங்ஸ், மேலே இருக்கக்கூடிய சீலிங் மற்றது எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மிக உயர்தரத்தில் ஹை லக்ஸரியாக பாரிய பணச்செலவில் மிக ஆடம்பரமாக இந்த வேலைகள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு வீடு கட்டி முடிக்கப்பட்டது. புகைப்படங்களிலே வீட்டை பார்த்து அப்படியே பிரமித்து போகிறார் இந்த லண்டன் வாழ் அண்ணன். அப்படி கட்டப்பட்ட ஒரு வீடு, அந்தளவுக்கு பணம் செலவழித்து இந்த வீடு கட்டப்பட்டிருந்தது. அவ்வளவு பணத்தையும் அண்ணன் லண்டனில் இருந்து அனுப்பியிருந்தார். ஆகவே இந்த வருடம் அந்த வீட்டை பார்ப்பதற்காக, குடிபுகுவதற்காக அண்ணன் லண்டனில் இருந்து இலங்கைக்கு வருவதற்கு திட்டமிடுகின்றார். கடந்த மாதமளவில் அவர் தன்னுடைய குடும்பத்தோடு இலங்கை வருவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். ஆகவே இங்கே சாவகச்சேரியில் இருக்கின்ற தம்பி என்ன கூறியிருக்கிறார் என்றால், தான் விமான நிலையத்திற்கு அதாவது கொழும்பிற்கு தங்களை அழைத்து செல்வதாக அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே லண்டன் விமானத்தில் ஏறும் வரை தொடர்பில் தான் இருந்திருக்கிறார் இந்த சாவகச்சேரி தம்பி. அண்ணன் விமான நிலையத்தில் இறங்கியதும் முதலாவதாக சாவகச்சேரியில் இருக்கின்ற தம்பிக்கு தொலைபேசி அழைப்பை எடுக்கின்றார். அங்கே மறுமுனையில் தொலைபேசி செயலிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தம்பியாருடைய மனைவிக்கும் தொலைபேசி அழைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அந்த ஃபோனும் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அவருடைய மனைவியும் தொலைபேசி அழைப்பை எடுக்கவில்லை. உடனடியாக லண்டன் அண்ணா கடுமையாக குழம்பி போகின்றார். வாடகை காரை உடனடியாக எடுத்து ஊருக்கு சேருவோம் என்று வெளிக்கிட்டு வருகின்றார். சாவகச்சேரியை அடைகின்றார். அங்கே அவர் தம்பி வசித்து வந்த பரம்பரை வீடு பூட்டப்பட்டிருந்தது. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் எங்கே அவர்கள் போனார்கள் என்று தெரியவில்லை.
உடனடியாக சந்தேகமடைந்த அண்ணன் சற்று தள்ளி அமைந்திருந்த தங்களுடைய அந்த பிரிக்கப்பட்ட காணியை பார்ப்பதற்காக சென்றிருக்கின்றார். அந்த காணியில் தன்னுடைய காணியில் வீட்டை பார்க்க சென்ற அவருக்கு பாரிய அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த லண்டன் அண்ணா ஆசையாக பார்த்து கட்டிய வீடு தம்பியினுடைய காணியில் அமைக்கப்பட்டிருந்தது. அவருடைய காணி வெறுமையாக இருந்தது. இந்த துரோகத்தை பார்த்து அவர் அந்த இடத்திலேயே துவண்டு போகின்றார், உடைந்து போகின்றார். என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. உடனடியாக எதுவுமே செய்யாமல், அந்த தம்பியோடும் எந்த பேச்சுவார்த்தையும் மேற்கொள்ளாமல், அடுத்த நாளே மீண்டும் ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணி லண்டனிற்கு மீண்டும் திரும்பி சென்று விட்டார். எவ்வளவு ஒரு மனவேதனை அவருடைய மனதில் இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். இப்படியான நம்பிக்கை துரோகங்கள் எப்பொழுதும் கூட இருப்பவர்களால் தான் நிகழ்த்தப்படும். வெளியே இருக்கின்ற ஒரு எதிரியால் நிகழ்த்தப்படாது, கூட இருப்பவர்களால் தான் நிகழ்த்தப்படும். அதுவும் யாழ்ப்பாணத்தில் சொந்த சகோதரனால் நிகழ்த்தப்பட்டிருக்கின்ற இந்த துரோகம் மிக மிக கொடூரமானது. ஆகவே புலம்பெயர் நாட்டிலே இருக்கின்ற உறவுகளே, நீங்கள் இங்கு காணி வாங்குவதாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, நேரடியாக உங்களுடைய கை, உங்களுடைய கண் அந்த சொத்தின் மீது இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கின்றது. மிக நேர்மையாக செயற்படுபவர்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் அடையாளம் காணுவது எப்படி என்பது உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. அனைவரையும் நம்பிவிட முடியாது. உங்களுடைய கட்டுப்பாடு என்பது உங்களுடைய சொத்துக்களின் மீது, இங்கிருக்கின்ற சொத்துக்களின் மீது நிச்சயம் அவசியம். கண்காணிப்பு மிக மிக அவசியம். இன்னொருவர் மூலமாக கண்காணிப்பது அல்ல, நீங்களே நேரடியாக கண்காணிப்பது மிக அவசியமாக இருக்கின்றது. ஆகவே இது போன்ற சம்பவங்கள் தொடர்பாக விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி குறித்தான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.